அனைவருக்கும் வணக்கம். கடல் மல்லை காதலி பாகம் 2 அத்தியாயம் 7. விழியும் வாளும். தன் அறையின் கதவை வெளிப்புறமாக தாளிட்டுவிட்டு ராஜசுந்தரி செவிலியிடம் தனது அறையில் வந்துள்ள பிக்ஷுவை பற்றி சொல்வதற்காக விரைந்தாள். அவளுக்கு அந்த வேலையை வைக்க விரும்பாமல் செவிலி சீமந்தனியோ அந்த அறைக்கு மிக அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். அம்மா, மிகவும் ஆபத்து அம்மா என பதட்டத்துடன் ஏதோ சொல்ல போன ராஜசுந்தரியின் கரத்தை பிடித்துக் கொண்டு மெல்ல அவளை அணைத்து, பயப்படாதே ராஜசுந்தரி, அந்த ஆபத்து என்ன என்பது எனக்கு தெரியும் என்றாள். ஆறுதல் கூறுவதையா ராஜசுந்தரி அப்பொழுது விரும்பினாள்? அவள் பயத்துடன் வியப்பு நிறைந்த விழிகளால் அவளையே நோக்கினாள். எனக்கு எப்படி தெரியும் என்று நினைக்கிறாயா? பிக்ஷு பானுகேசிதானே வந்திருப்பது என செவிலி மிக சாதாரணமாக கேட்டாள். ஆமாம் அம்மா, அவனுடைய திட்டம் மிக பயங்கரமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்? காப்பாளிகையைப் போல நான் உடை அணிந்து கொள்ள வேண்டுமாம். அணிந்து கொண்டு குமாரதேவனை காப்பாற்ற வேண்டுமாம். குமாரதேவனையா என கேட்ட செவிலி சற்று தயக்கத்துடன் நின்றாள். அம்மா, சீக்கிரம் ஏதாவது சொல்லுங்கள், அந்த பிக்ஷுவை நாம் இங்கேயே என கூறும்போது ராஜசுந்தரியின் உடல் நடுங்கியது. அப்படியெல்லாம் ஏதும் செய்துவிட வேண்டாம். குமாரதேவனை காப்பாற்ற வேண்டும் என சொல்கிறாரே, ஏன், எதற்காக என செவிலி வினவினாள். குமாரதேவனை பலியிட முயல்கிறார்களாம். அவரை காப்பாற்ற வேண்டுமாம். அவரை காப்பாற்றினால் மட்டுமே சமுத்திரநாதனை வென்று விடலாமாம். ஆனால் உனக்கு அது பிடிக்காது. அவர் உன் கணவர். அவர் என்னை விரும்புகிறார், என் இளமையை விரும்புகிறார். நான் என்ன செய்வது தாயே? பிக்ஷுவிடமிருந்து தப்பினால் சமுத்திரநாதனின் காலில் விழ வேண்டும். சமுத்திரநாதனிடம் சிக்கினால் பிக்ஷுவின் சீற்றத்திற்கு ஆளாக வேண்டும். என்ன செய்வது தாயே? இந்த இளமை, பருவம், நாட்டிய கலை எல்லாவற்றையும் தொடர்ந்து விடட்டுமா? நானும் பிக்ஷுனியாகவே மாறி விடட்டுமா என வேதனையும் கவலையும் ததும்ப கேட்டாள். பிக்ஷுனியாக மாறிவிட்டால் மட்டும் கவலைகள் தீர்ந்து விடுமா? அப்போது மட்டும் பயம் இல்லையா? புத்த புரானின் புனித கொள்கைகளை மறந்ததால் அல்லவா இந்த நாட்டிலே அவர்களுக்கு மதிப்பே போய்விட்டது. உன் இளமையும் கலையும் உனக்கு விரோதி என நினைத்து விடாதே அம்மா என செவிலி கூறும்போது சுந்தரி இடையில் குறுக்கிட்டு, இப்போது பேசிக் கொண்டிருப்பதற்கு நேரம் இல்லை அம்மா, என்ன செய்யலாம் என்று சொல். காவலாள்களை கூப்பிட்டு பிக்ஷுவை பாதாள அறையில் போட்டு பூட்டி வைக்க சொல்கிறாயா? சொல்லம்மா, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக செய்ய வேண்டும் என பரபரத்தாள் சுந்தரி. செவிலி சில வினாடிகள் மௌனமாகவே நின்றாள். பிறகு, சுந்தரி, நீ பிக்ஷு சொல்வதை போல செய் என்றாள். அம்மா, சமுத்திரநாதனை விரோதித்துக் கொள்ள சொல்கிறாயா என கேட்டாள். பிக்ஷுவும் சமுத்திரநாதனும் நமக்கு விரோதிகள்தாம். ஆனால் அவர்கள் இருவரிடையே பலத்த போட்டியும் உண்டு. அவர்கள் லட்சியம் ஒன்று. நமது நோக்கம் யாருடனாவது சேர்ந்து மற்றொருவரை வீழ்த்த வேண்டும் என அழுத்தம் திருத்தமாக கூறினாள் செவிலி. சமுத்திரநாதனும் பிக்ஷுவும் ஒரே நோக்கம் கொண்டவர்களா? ஆம், இருவரும் எப்படியாவது பல்லவ நாட்டை சாளுக்கியர்களுக்கு அடிமைப்படுத்திவிட வேண்டும் என எண்ணுகிறார்கள். செவிலி இவ்வாறு கூறவும் ராஜசுந்தரி அதை கேட்டு திடுக்கிட்டாள். எனக்கு புரியவில்லையே, என்ன சொல்கிறீர்கள் அம்மா என கேட்டாள். உடனே பிக்ஷு சொல்வதை போல் செய். உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் காப்பாற்றுகிறேன் என்றாள் செவிலி. அவர் என்னை காப்பாளிக பெண்ணை போல உடுத்தி வருமாறு கூறுகிறாரே, அது அவ்வளவு சாத்தியமா என்றாள் ராஜசுந்தரி. அந்த வேடம் உனக்கு கடினமான செயலா? உடனே அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு புறப்படு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். ஓவியன் குமாரதேவனை ஏன் பலியிடப் போகிறார்களாம் என கேட்டாள் செவிலி. சமுத்திரநாதனுக்கு குமாரதேவனை கண்டால் பிடிக்காது. அதனால் அவனுடைய ஆட்கள் குமாரதேவனை பலியிடப் போகிறார்கள் என ராஜசுந்தரி கூறிவிட்டு அலங்காரம் செய்து கொள்ளும் அறைக்குள் நுழைந்தாள். அவள் உடை அணிந்து வெளியே வரும்போது செவிலிக்கே அவளை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. பிக்ஷு ராஜசுந்தரியின் மெத்தென்ற பஞ்சனையில் படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். ராஜசுந்தரி அவரை எழுப்பினாள்.
சுவாமி, நல்ல உறக்கமோ? வேண்டுமானால் இன்னும் சற்று இளைப்பாருங்கள், நாளை செல்லலாம் என கூறிவிட்டு நகைத்தாள். ஏன்? அதற்குள் சமுத்திரநாதனுக்கு சொல்லி அனுப்பி என்னை பாதாள அறையில் தள்ளிவிடலாம் என்ற எண்ணமோ என பிக்ஷு கேட்டார். உடனே ராஜசுந்தரி திடுக்கிட்டாள். தானும் செவிலியும் பேசிக் கொண்டது பிக்ஷுவுக்கு எப்படி தெரிந்தது? எனக்கு எப்படி தெரிந்தது என எண்ணுகிறாயா என அவர் மேலும் கேட்டவுடன் அவளுடைய திகைப்பு மேலும் மேலும் அதிகமாகியது. சுந்தரி, என்னை பாதாள சிறையில் அடைக்கவும் முடியாது, சமுத்திரநாதனிடம் காட்டிக் கொடுக்கவும் முடியாது. அப்படி நீ எப்போது நினைத்தாலும் நீதான் ஆபத்தில் சிக்கிக் கொள்வாய். வடக்கே சென்றிருந்த இளவரசர் திரும்பி வந்து விட்டாராம். இனி சமுத்திரநாதனின் திட்டம் எதுவுமே நிறைவேறாது. அதற்குள் குமாரதேவனை மீட்டு உன் வயப்படுத்திக் கொள் என்றார் பிக்ஷு. ராஜசுந்தரி ஏதும் பேசவில்லை. அவரை விரோதித்துக் கொள்வது சரி என்றே அவளுக்கும் தோன்றியது. ராஜசுந்தரிக்கு குமாரதேவன் மீது கொள்ளையாசை. அவனது வடிவழகும் கலைத்திறனும் அவள் இதயத்தை நெகிழ வைத்தன. அவனையே எண்ணிக்கொண்டு உறங்காத இரவுகள் பல உண்டு. தன்னை அணைக்க வருபவரிடம் அவனது தோற்றத்தை கற்பனையில் காண்பாள். இப்போது அவனை மீட்கப் போகிறோம். இப்படி செய்தால் பிக்ஷுவுக்கு என்ன பலன்? அடிகளே, ஒன்றுமில்லை, தவறாக நினைத்துக் கொள்ள மாட்டீர்களே என பேச்சை தொடங்கினாள் ராஜசுந்தரி. பிக்ஷுவின் பார்வை அவளுடைய பாதியே மறைக்கப்பட்டிருந்த மார்பகத்தின் மீது இருந்தது. தனது பார்வையை புரிந்து கொண்ட சுந்தரி அதை குறித்து கேட்கப் போகிறாள் என எண்ணி, நான் ஏன் தவறாக நினைக்கப் போகிறேன்? நீ கோபிக்காமல் இருந்தால் சரி. உன்னை தவறாக நோக்கவில்லை. அந்த குமாரதேவன் உண்மையிலேயே பாக்கியசாலி என்றுதான் நினைத்தேன். உன்னை அணைக்கும் போது அவனுக்கு ஏற்படும் சுகத்தை கற்பனை செய்து பார்த்தேன், அவ்வளவுதான். சரி சரி, நாம் இங்கிருந்து புறப்பட்டு நடந்து கொண்டே பேசுவோம். இன்று இரவு முழுமையும் நாம் பயணம் செய்தால்தான் குமாரதேவன் தங்கியிருக்கும் இடத்தையே அடைய முடியும். சீக்கிரம் வா என அவளது கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு சுந்தரியின் படுக்கை அறையிலிருந்து நந்தவனத்திற்கு செல்லும் சுரங்கப்பாதை வழியே விரைந்தார். ராஜசுந்தரி சிறு விளக்கு ஒன்றை தன் கையில் எடுத்துக்கொண்டாள். ராஜசுந்தரி அந்த பாதை வழியே சென்றதே கிடையாது. பிக்ஷு இவ்வளவு எளிதாக அதிகம் பழகியவர் போல நடப்பதை காண வியந்தாள் அவள். அவளது கரத்தை பிடித்துக் கொண்டு அவர் விரைந்து நடப்பது அவளுடைய வியப்பை மேலும் அதிகமாக்கியது. இந்த வயதிலும் நீங்கள் இப்படி விரைவாக நடக்கிறீர்கள். என்னால் உங்கள் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை என்றாள் சுந்தரி. எனக்கு நாள்தோறும் பல கல் தொலைவு நடந்து பழக்கம். உனக்கு பஞ்சனை மெத்தையில் இருந்து பழக்கம் என்றார் பிக்ஷு. நாம் இருவரும் நமது தொழிலை மாற்றிக்கொள்ளலாமே என கூறிவிட்டு சிரித்தாள் சுந்தரி. ஆனால் பிக்ஷு சிரிக்கவில்லை. சுந்தரி, தொழிலை மாற்றிக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த காவி உடையை களைந்து தலைமுடியை வளரவிட்டு பட்டுடை உடுத்தி நடமாடவே எனக்கும் ஆசை என்றார். இப்படி கூறிவிட்டு அவர் சுந்தரியை திரும்பி பார்த்தார். இருளில் அவள் முகம் தெரியவில்லை. ஓ, பிக்ஷு சுவாமிக்கு உள்ளத்தில் காதல் தீ இன்னும் அணையாமல் இருக்கிறது போலும் என்றாள் சுந்தரி மெல்ல. அவரது பிடியை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் பிக்ஷுவின் பிடியோ மேலும் அவள் கரத்தை இறுக்கியது. ஆம் சுந்தரி, நீரு பூத்த நெருப்பு என் நெஞ்சு. இளம் பெண்களை பார்க்கும்போது என்னால் என் தாபத்தை அடக்கவே முடியவில்லை. ஆனால் நான் ஏற்றுக்கொண்டுள்ள இந்த மகத்தான பணிக்கு எனது ஆசைகள் அனைத்தும் இடையூறாக இருக்கக்கூடாது. அதற்காகவே நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என பேசிக்கொண்டே போனார். நீங்கள் மேற்கொண்டுள்ள பணி அப்படி என்ன என்று சொல்ல முடியுமா என கேட்டாள் சுந்தரி. நான் அதை இப்போது சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த நிமிடத்தில் நான் ஏற்றுக்கொண்டுள்ள பணி உன்னை குமாரதேவனிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்பதே. நான் இந்த வேடத்தில் அங்கே போய் அவரை எப்படி தப்புமாறு செய்ய முடியும்? அதை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ அவனை உயிர் ஆபத்தில் இருந்து தப்புமாறு செய்தால் அவன் உனக்கு நன்றி செலுத்துவான். வெறும் நன்றியை வேண்டாம் என கூறிவிடு. அவன் உனது எழிலில் நிச்சயம் மயங்கி விடுவான். அவனுடைய பணிக்கு இப்போது அழகிய பெண் ஒருத்தி வேண்டும். காஞ்சிமா நகரை மற்றொரு அஜந்தாவாக மாற்றப் போகிறான் அவன். அதற்கு முன்மாதிரியாக அமைவதற்கு பேரழகி ஒருத்தி தேவை. உன்னை விட அழகி வேறு யார் உண்டு? என்னை தாங்கள் மிகவும் உயர்வாக வர்ணிக்கிறீர்கள் என்றாள் சுந்தரி.
இல்லை இல்லை சுந்தரி, மிகவும் உண்மை. உன் மேனி அழகை வர்ணிக்க நான் பாரவே இல்லை. கவிதை எழுத திறமையும் இல்லை. சுவாமி, நீங்கள் ரொம்பவும் என்னை வர்ணிக்கிறீர்கள். அதிகமாக வர்ணிக்கவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். உனது விழிகளை காணும்போது நந்தவனத்தில் மலரை சுற்றி ரீங்காரமிடும் வண்டினங்கள் உன் முகமலரை தேடி வந்துவிடும். அயல் நாட்டு வணிகர்கள் உன் இல்லத்தில் ஏன் சுற்றுகிறார்கள் என்பதை இப்போதுதான் உணர்ந்தேன். உன்னிடம் முத்து இருக்கிறது, பவளம் இருக்கிறது. எப்படி தெரியுமா? உனது பவள பெட்டகமாகிய உதடுகளை விரித்தால் பற்களாகிய முத்துக்கள் வணிகர்களை கவர்கின்றன. உனது சங்கு போன்ற கழுத்தையும் பச்சை மூங்கிலை போன்ற தோள்களையும் இடையையும். ஆகா! பிக்ஷு கூறிக்கொண்டே வரும்போது ராஜசுந்தரி நாணம் மிகுதியால் ஒரு கரத்தால் அவரது வாயை பொத்தினாள். அவளும் பெண்தானே. நந்தவனத்தில் அவர்கள் வெளியேற வேண்டிய இடம் வந்துவிட்டது. படிக்கட்டுகளின் வழியே மெல்ல ஏறும்போதும் பிக்ஷு பேசிக்கொண்டே அவளை அணைத்தபடியே ஏறினார். அவளது மார்பகம் அவரது தோளில் மெல்ல படர்ந்தன. மயில் தோகையை மேனியில் அனுபவித்தது போலும், சந்தன விழுதை உடலில் பூசிக்கொண்டது போலும் அவரது உணர்ச்சிகள் பெரும் உருவம் பெற்று எடுக்கத் தொடங்கின. சுந்தரி, உன்னை படைத்த பிரம்மதேவன் மிகவும் சாமர்த்தியசாலி. உனக்கு அளித்த அழகுக்காக அவனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நான் உண்மையில் பிக்ஷு அல்லன் சுந்தரி. நான் யார் என்பதை பிறகு சொல்கிறேன். உன்னை குமார தேவனிடம் சேர்ந்த பிறகு உன்னை நான் தீண்ட முடியாது. உனது மேனி சுகத்தை ஒரு முறை சுவைத்து மகிழ ஆசைப்படுகிறேன். எனது உள்ளத்திற்குள்ளேயே எரியும் தீயை நீ மனம் வைத்தால் அணைத்து விடலாம் சுந்தரி. இதோ எனது உடலிலேயே உனது மிருதுவான அங்கங்கள் தழுவி நிற்கின்றன. அவற்றை எடுத்து அணைக்க எனக்கு அனுமதி கொடு சுந்தரி. உனது பொய்யோ என கூறும்படியான இடையை தழுவி மகிழ ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. உனக்கு காலமெல்லாம் அடிமையாகி இருந்து இட்ட வேலைகளை தட்டாமல் செய்து உன்னை காஞ்சி மாநகர அரசியாக்கி விடுகிறேன். ஒரு முறை, ஒரே முறை என கூறிய பிக்ஷு சுந்தரியை மார்போடு அணைத்துக் கொண்டு அவளது இதழ் சுவையை உணர முற்பட்ட போது ராஜசுந்தரி தன் பலம் கொண்ட மட்டும் அவரை தள்ளிவிட்டு தன் இடையில் இருந்த மெல்லிய சுருள் கத்தியை வெடுக்கென எடுத்து சாய்ந்து கிடந்த பிக்ஷுவின் மீது பாய்ந்தாள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி.